நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்வாங்க, யானைக்கும் அடி சறுக்கும். ஆனால் நம்ம பசங்களுக்கு காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சா மட்டும்தானே அடி சறுக்கும். என்ன நண்பா, நான் சொல்கிறது புரியல தானே? காலையில் எந்திரிச்சு ஜிம்முக்கு போகணும், சாதிக்கணும் அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்துட்டு காலையில் அலாரம் அடிக்கும் போது அந்த அலாரத்தை மாடர்ன் பண்ணுற ரேஞ்சுக்கு பார்த்துட்டு மறுபடியும் போர்வையை போத்திட்டு தூங்குற கும்பல் தானே நீங்கள். இன்னைக்கு என் சூழ்நிலை சரியில்லை ப்ரோ, என்கிட்ட காசு இல்லை ப்ரோ, பேக்ரவுண்ட் இல்லை ப்ரோ அப்படின்னு காரணங்களை சொல்லிட்டு சோம்பேறியாக உட்காந்துருக்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த உலகையே தன் கை முஷ்டியால் திரும்பி பார்க்க வச்ச மேரி கோமின் வாழ்க்கை ஒரு சம்மட்டி அடி. சிரிச்சுக்கிட்டே சிந்திக்க வைக்க போகிற 4 மாசான வாழ்வியல் பாடங்கள் இதோ. இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நான் உங்கள் நண்பி பிரியா. மணிப்பூரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம், ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஒரு ஏழை விவசாய குடும்பம். வருஷம் 2000 டிங்கோ சிங் அப்படிங்கிற பாஸ்கர் தங்கம் வென்றதை பார்த்த உடனே இந்த 17 வயது பெண்ணுக்குள்ள ஒரு வெறி உருவானது. நானும் பாஸ்கராவேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணப்போ இந்த சமூகம் என்ன சொன்னது தெரியுமா? பாக்ஸிங் எல்லாம் ஆண்களுக்கான விளையாட்டு, முகத்தில் காயம் பட்டா உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு கேலி பேசினாங்க. சொந்த அப்பாவே பாக்ஸிங் விளையாடக்கூடாதுன்னு கடுமையாக தடை விதிச்சாரு. ஆனால் மேரி கோம் யாருக்காகவும் தன் கனவு விட்டு கொடுக்கல. அப்பாவுக்காக தெரியாமல் கிழிஞ்சு போன பாக்ஸிங் க்ளவுஸை வச்சுக்கிட்டு பசியோடும் பட்டினியோடும் ரகசியமாக பயிற்சி எடுத்தாங்க. மாநில அளவில் தங்கம் வென்று பேப்பரில் அவங்களோட ஃபோட்டோ வந்தப்போ தான் அவங்களுக்கு அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. அவங்களோட அசைக்க முடியாத வெறியை பார்த்துட்டு அப்பாவும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். அங்கே ஆரம்பித்தது தான் அவங்களோட அசுர வேகம். 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, உலக அளவில் 6 முறை தங்கம் வென்று உலக வரலாற்றையே மாற்றி எழுதினாங்க. 2012 ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்று இந்தியாவோட பெருமையை உலக அரங்கில் உயர பறக்க வச்சாங்க. இவங்க கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பாக 4 லெசனை கற்றுக்கணும். லெசன் நம்பர் 1, அவமானத்தை அல்வா மாதிரி சாப்பிடு. ஈட் இன்செல்ஃப் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். உங்களை யாராவது உன்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, நீ வேஸ்ட் அப்படின்னு கலாய்க்கிறாங்களா, உடனே சோகமாகி மூளையில் உட்காராத. வடிவேல் சார் பாணியில் இதோ பாரப்பா, என்னையே கலாய்க்கிற அளவுக்கு உனக்கு தில் இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்க சொன்னதை அப்படியே உங்களுக்கான எனர்ஜியாக மாற்றுங்க. மேரி கோம் பாக்ஸிங் பண்ணும்போது இந்த சமூகம் சிரிச்சுது, ஆனால் அவங்க அதை பற்றி கவலைப்படலை. உங்களை அசிங்கப்படுத்துகிறவங்க முன்னாடி நீங்கள் பண்ணுற ஆக சிறந்த பழிவாங்கல் என்ன தெரியுமா? அவங்க வாயடைச்சு போகிற அளவுக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறது மட்டும்தான். லெசன் நம்பர் 2, காரணங்களை சொல்லாதே. கில் யுவர் எக்ஸிக்யூஸ். ஆரம்ப காலங்களில் மேரி கோம் கிட்ட முறையான பாக்ஸிங் க்ளவுஸோ, ஓடுறதுக்கு நல்ல ஷூவோ, ஏன் உடம்புக்கு தேவையான சத்தான சாப்பாடோ இல்லை. எத்தனையோ போட்டிகளுக்கு அவங்க முன்பதிவு செய்யப்படாத சாதாரண ரயில் பெட்டியில் தரையில் உட்காந்து தான் ட்ராவல் பண்ணாங்க. ஆனால் அவங்க என்னைக்காவது என்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு காரணங்களை சொன்னாங்களா? இல்லை ப்ரோ, படிக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனால் இந்த மொபைல் ஃபோன் இருக்கே அது என்னை ரீல்ஸ் பார்க்க நினைக்குது அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் 4 மணி நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு ஃபோன் மேலே பழி போடாதீங்க. உங்ககிட்ட திறமையும் ஓயாத உழைப்பும் இருந்தால் நீங்கள் தேடுற வசதிகள் உங்களை தேடி வரும். காரணங்களை சொல்கிறது நிறுத்து. லெசன் நம்பர் 3, அடுத்தவன் கமெண்ட்டை கண்டுக்காத. இக்னோர் த நாய்ஸேயர்ஸ். மேரி கோம்க்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் பிறந்தப்போ இனிமே இவங்க அவ்வளவுதான், இவங்க கெரியர் முடிஞ்சிச்சு, வீட்டில் சமைக்க வேண்டியதான் அப்படின்னு இந்த உலகம் கமெண்ட் அடிச்சிச்சு. இந்த சொசைட்டி ஒரு யூடியூப் கமெண்ட் செக்ஷன் மாதிரி தான் பாஸ். கண்டதையும் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அம்மா ஆன பிறகு தான் அவங்களுக்கு இன்னும் பலம் அதிகமாச்சு. கடுமையான உடற்பயிற்சி செஞ்சு மீண்டும் ரிங்குக்குள் வந்து உலக சாம்பியன்ஷிப்பில் தங்கம் ஜெயிச்சு எல்லோரோட வாயும் அடைச்சாங்க. அதனால தான் உலகம் அவங்கள மேக்னிஃபிசியன்ட் மேரி அப்படின்னு கொண்டாடுது. அடுத்தவன் கமெண்ட்டை இக்னோர் பண்ணிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். லெசன் நம்பர் 4, அடி வாங்கினாலும் மீண்டும் எழுந்து நில். த சாம்பியன் மென்டாலிட்டி. கடைசி மிக முக்கியமான லெசன், குத்துச்சண்டை ரிங்குக்குள்ள அடி வாங்காத பாஸ்கரே இல்லை.
ஆனால் உண்மையான சாம்பியன் யார் தெரியுமா? அடி வாங்கி கீழே விழுந்தாலும் அடுத்த நொடியே ஒரு சின்ன சிரிப்போட மீண்டும் எழுந்து நின்று எதிரியை திரும்பி பார்க்குறவன் தான். மேரி கோம் வாழ்க்கையில் எத்தனையோ தோல்விகள், காயங்கள், அரசியலால் வந்த தடைகள். ஆனால் அவங்க ஒருபோதும் சோர்ந்து உட்கார்ல. விழுந்த ஒவ்வொரு முறையும் இன்னும் பலமாக எழுந்தாங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் இன்னைக்கு தோல்விகள் வரலாம். லைஃப் உங்களை அடித்து கீழே தள்ளலாம். ஆனால் அது முடிவு கிடையாது. மீண்டும் எழுந்து நில்லுங்கள். ஸோ நண்பா, லைஃப்பில் இன்னைக்கு எத்தனையோ மொக்கைகளை வாங்கியிருக்கலாம், எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. விழுவது தவறில்லை, விழுந்தே கிடப்பது தான் தவறு. இந்த கமெண்ட் மாதிரி நீங்களும் இப்போவோ சாதிக்கணும்னு கிளம்புங்க. உங்கள் கனவுக்காக நீங்கள் போராடும்போது ஒட்டுமொத்த உலகம் உங்களை எதிர்க்கலாம். ஆனால் நீங்கள் ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதே உலகம் உங்கள் முன்னாடி வந்து தலைவணங்கி நிற்கும். உங்கள் கனவுகளை நோக்கி ஓடுங்கள். எதற்காகவும் பின்வாங்காதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல வைபை மற்றும் எனர்ஜியை கொடுத்துருந்தா உடனே லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யாரை பற்றி போடலான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அவங்கள பற்றி போடுறேன். அடுத்த வீடியோவில் வர வரைக்கும் டேக் கேர். பாய் பாய்.